எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம எஸ்ஐபி சீரிஸோட ஸ்விஃப்ட் சீரிஸோட பார்ட் 4 எபிசோட் 4. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கேட்டகரிஸ் பார்த்தோம். அதெல்லாம் ரைட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எங்கே நம்ம வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யார் யார் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ஹவுசஸ் டைரெக்டாக விற்கலாம். ஃபண்ட் ஹவுசஸ்னால் அவங்க டெசிக்னேட்டட் ஃபண்ட் மேனேஜர்ஸை வச்சு அவங்க உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா, மியூச்சுவல் அவங்க வந்து டைரெக்டாக விற்பாங்க. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு ஏர்டெல் சிம் வச்சுருக்கீங்க, ஒரு ஏர்டெலோட ஷோரூம் போனீங்கன்னா, அந்த ஏர்டெலோட ஷோரூமில் வந்து நீங்கள் ஏர்டெல் சிம்முக்குரிய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் செய்ய முடியும். டாப் அப் பண்ணுறதோ, ரீசார்ஜ் பண்ணுறதோ, சிம்மை ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்ட்லேருந்து ப்ரீபெய்டுக்கு மாற்றுறதோ, இது மாதிரி ஏர்டெல் சிம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் ஏர்டெல்லில் செய்ய முடியும். சேம் வித் வோடஃபோன் ஆல்சோ. இதுவே நீங்கள் ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஜென்ரிக் மொபைல் ரீசார்ஜ் ஸ்டோருக்கு போனீங்கன்னா, அந்த ஷோரூமில் வந்து நீங்கள் ஏர்டெல்லில் நீங்கள் உங்கள்கிட்ட ஏர்டெல் சிம் இருக்கலாம், அவங்க வந்து வோடஃபோன் வச்சுருக்கலாம், இல்லைனா ஜியோ வச்சுருக்கலாம். நீங்கள் இங்கேருந்து அங்கே எம்என்பி பண்ணிக்கலாம், இல்லை அங்கேருந்து இங்கே எம்என்பி பண்ணிக்கலாம். அந்த பிளான்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே தான் இந்த ஃபண்ட் ஹவுசஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஓன் ஃபண்டை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபண்ட் ஹவுசஸ். அப்புறம் புரோக்கர்ஸ். இதுதான் வந்து ஜென்ரல் மொபைல் ஷோரூம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது அவங்கள்ட்ட பலவிதப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் புரோக்கர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேஜர்லி 2 வேல வாங்கலாம். ஒன்று ஆன்லைனில் வாங்கலாம், இல்லை ஆஃப்லைனில் வாங்கலாம். ஆஃப்லைனில் வாங்கும்போது நீங்கள் உங்களோட ஃபண்ட் ஹவுஸோட டெசிக்னேட்டட் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வாங்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுனா, ஆன்லைனில் உங்கள் ஃபண்ட் ஹவுஸோட யூஆர்எல் போயிட்டு உங்கள் ஃபண்ட் ஹவுஸோட வெப்சைட் போயிட்டு அங்கே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். அது இல்லாமல் ஆன்லைன் ஏஜென்ட்ஸ் ஆர் புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்க முடியும். இது வந்து யாருக்கும் என்டாஸ் பண்ணுறதில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, பிராண்டிங் பண்ணுறதில்ல. ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் எங்கே வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு. ஆஃப்லைனில் வாங்குறதுக்கும் ஒரு கூகுள் மேப்போட லிங்க்கு தரேன். அதை சர்ச் பண்ணிங்கன்னா எங்கெங்கே இருக்குது நியரஸ்ட் பிளேசஸில் அப்படிங்கிறத சர்ச் பண்ணலாம். நான் டிஃபால்ட்டாக சென்னை லொக்கேஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் இருக்க ஊரில் இல்லை உங்களோட லொக்கேஷனில் இருக்க டேட்டாவை மட்டும் மாற்றினீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் மட்டும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு பேசிக்காக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் நம்பர் தான் வேணும். உங்கள் பேன் நம்பர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ பேன் நம்பரை வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆகட்டும், ஆஃப்லைன்லேயும் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போதும் விற்கும்போதும் நம்ம ஏதாவது சார்ஜஸ் தரணுமா, ஃபண்ட் ஹவுசஸ்க்கோ இல்லை புரோக்கருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கருக்கு கிடையாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது என்ட்ரி லோடு அப்படிங்கிறது 2009 வரைக்கும் இருந்தது, இப்போ கிடையாது. முன்னாடி இருந்தது, இப்போ அது இல்லை. அந்த வகையில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை 1 வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா எக்ஸிட் லோடு அப்படிங்கிறத ஜென்ரலாக வாங்குவாங்க. அது உங்களோட அமௌண்ட்டில் என்ஏவியில் 1% வரைக்கும் வாங்குவாங்க. இது வந்து எக்ஸிட் லோடு. அப்புறம் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமான்னு பார்த்தா எஸ், எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு அதை சொல்லுவோம். அது வந்து உங்கள் ஃபண்டு மேனேஜருக்கு ஃபீஸ் ஆகவும், உங்கள் ஃபண்டு ஹவுஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஆகவும், அதே மாதிரி அவங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சார்ஜஸ் ஆகவும் இதை வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ்லி 2.25% இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினாலும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்து, எவ்வளோக்கு அவங்க வாங்குவாங்க, எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு படித்து பார்த்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக வர மாதிரி கம்மியாக இருக்க சார்ஜஸ் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸையோ இல்லை புரோக்கர்ஸையோ அப்ரோச் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.